அண்ணாமலையனும் ஜூலியஸ் சீசரும் ஒண்ணுதாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கொள்கைக்கும் அவங்களோட அமைப்புக்கும் விசுவாசமாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே கூட இருந்தவங்கனாலேயே வீழ்த்தப்பட்டாங்க. அதுக்குண்டான ஒரு இமேஜ் நான் மேல போட்டிருப்பேன். அது தமிழ்நாட்டுக்கு யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு நீங்க கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஜூலியஸ் சீசர் ரோம சாம்ராஜ்யம் தான் தலை சிறந்த சாம்ராஜ்யமாக இருக்கணும், ரோம சாம்ராஜ்யம் தான் உலகத்திலேயே சிறந்த சாம்ராஜ்யமாக இருக்கணும், ரோம சாம்ராஜ்யம் தான் இருக்கிறதுலே பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி செய்து காட்டினாரு. அதே போல ஜூலியஸ் சீசரும் அரச குடும்பத்திலிருந்துலாம் வர கிடையாது, தன்னுடைய முயற்சினாலதான் அரசனாராரு ஜூலியஸ் சீசர். அண்ணாமலை அண்ணனும் எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாம வராரு ஜூலியஸ் சீசர் மாதிரியே. அண்ணாமலை அண்ணன் தமிழ்நாட்டுல பாஜகவை 2% இருந்து 11% வரைக்கும் உயர்த்தி காட்டினாரு. தமிழ்நாட்டுல பாஜகவை ஆட்சி கட்டல அமர்த்துவன்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர்த்துட்டு ஒரு அரசியல் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டுல பாஜகவால இளைஞர்கள் வந்து இணையணும்னு சொல்லி அதை செய்து காட்டினாரு. இப்படி அவரோட கொள்கைக்கும் அண்ணாமலையான விசுவாசமாக இருந்தாரு. ஜூலியஸ் சீசர் எப்படி வீழ்த்தப்பட்டாருன்னா, எங்கேயோ இருந்து வந்த ஜூலியஸ் சீசர் இன்னைக்கு ரோமாபுரியிலேயே பெரிய மன்னராக வந்து ரோமாபுரி புகழை விட, அதாவது ரோம சாம்ராஜ்யத்தை புகழை விட ஜூலியஸ் சீசருடைய புகழ் உலகளாவிய அளவுக்கு பெருசாகிட்டு இருக்கு, அதை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செனட் சபைன்னு இருக்கும் ரோமாபுரியில. இப்ப அமெரிக்கால கூட செனட் சபை இருக்கு. அந்த செனட் சபை உறுப்பினர்களா சேர்ந்து ஜூலியஸ் சீசரை சூழ்ச்சி பண்ணி வர வச்சு முதுகுலையே குத்தி கொள்றாங்க. 23 கத்தியால குத்தி கொண்டிருக்காங்க ஜூலியஸ் சீசரை. அதே மாதிரிதான் அண்ணாமலை அண்ணன் மாநில தலைவராக இருந்தாலும் மையக்குழுன்னு சொல்லி ஒரு 5-6 பேரை வச்சுக்கிட்டு, அந்த 5-6 பேருக்கு என்ன பிரச்சனைனா, பாஜக தலைவர்கள்ல யாருக்குமே இப்படி ஒரு புகழ் வந்து அடைஞ்சதே கிடையாது. நோபடி இஸ் பிக்கர் தென் தி பார்ட்டி தானே, கட்சியை விட யாரும் பெருசு கிடையாது. ஆனா அண்ணாமலையோட புகழ் மாநில தலைவராக இல்லாவிட்டாலும் அவ எங்க போனாலும் அண்ணாமலைக்காக தான் கூட்டம் கூடுதேன்னு சொல்லி ஒரு 5-6 பேர் சேர்ந்து பண்ண சதினாலதான் இன்னைக்கு அண்ணாமலையான வெளியிலேயே வந்திருக்காரு. இதை பத்தின வீடியோவை நான் அடுத்தடுத்த நாள்ல கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த 5-6 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை அண்ணனோ அவருடைய கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாரு, சொன்னதை செஞ்சு காட்டினாரு, அதனாலதான் வீழ்த்தப்பட்டாரு. ஜூலியஸ் சீசரும் சொன்னதை செஞ்சு காட்டினாரு. ஜூலியஸ் சீசருக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் தலை தோங்கவில்லை. அண்ணாமலை அண்ணனுக்கு பிறகு தமிழக பாஜகவும் தலை தோங்காது. இது ரெண்டுமே உண்மைதான்.